அன்பே சிவம் சேனல் அன்பர்களுக்கு நெஞ்சார்ந்த வணக்கங்கள். இதுவரை பார்த்திராத புதிய பதிவை இன்று நாம் பார்க்க இருக்கின்றோம். இதுவரை சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்க்கும் அன்பர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை எங்களுக்கு தெரிவிங்கள். நீங்கள் அளிக்கும் ஆதரவு சேனலை மேலும் மேலும் வளர்ச்சியடைய எங்களுக்கு பெரிதும் துணை புரியும். நேரம் தாமதிக்காமல் பதிவுக்குள் செல்லலாம். திங்கட்கிழமை பிறந்த அன்பர்களின் குணாதிசயங்களை இன்று நாம் பார்க்க இருக்கின்றோம். திங்கள் என்றால் என்ன? திங்கள் என்றால் நிலா, மாதம் அல்லது திங்கட்கிழமை என்று பொருள். திங்கட்கிழமை சந்திர பகவானை அடிப்படையாக கொண்டதால் மாதத்தை குறிக்க இது பயன்படுத்தப்பட்டது. அது வாரத்தின் முதல் நாளையும் குறிக்கின்றது. உதாரணத்திற்கு தைத்திங்கள், 10 திங்கள் என்று பொதுவாக கூறுவார்கள். திங்கட்கிழமை பிறந்த அன்பர்கள் பொதுவாகவே பொறுமைசாலிகள், மென்மையான மனம் கொண்டவர்கள். நகைச்சுவை உணர்வு இவர்களுக்கு சற்று கூடுதலாகவே இருக்கும். இவர்கள் எளிதில் உணர்ச்சி வசப்படக்கூடியவர்களும் கூட. இவர்கள் சந்திரன் கிரகத்தால் ஆளப்படுவதால் மனநிலை மாற்றங்கள் ஏற்பட்டு கொண்டே இருக்கும். அதாவது மனநிலை சற்றென்று வேறு விஷயத்தை நினைக்கத் தொடங்கிவிடும். பொதுவாகவே திங்கட்கிழமை பிறந்தவர்கள் அமைதியானவர்கள், அனைவரையும் அரவணைப்பவர்கள், அன்பானவர்கள், மற்றவர் உணர்ச்சிகளை எளிதில் புரிந்து கொண்டு சூழலுக்கு ஏற்ப தன்னை மாற்றிக் கொள்வார்கள். மற்றும் ஒரு குறிப்பு, சந்திர பகவான் இவர்களை ஆதிக்கம் செய்வதால் இவர்களின் முகம் 15 நாட்கள் பிரகாசமாகவும் 15 நாட்கள் பொலிவு குறைந்தும் காணப்படும். திங்கட்கிழமைகளில் பிறந்தவர்களுக்கு உரிய வண்ணம் வெள்ளை ஆகும். அது மட்டுமின்றி திங்கட்கிழமை பிறந்தவர்கள் திங்கட்கிழமைகளில் மட்டும் அசைவத்தை தவிர்ப்பது மிக நல்லது. மேலும் திங்கட்கிழமை சிவபெருமானுக்கு உரிய நாள் ஆகையால் இவர்கள் சோமவார விரதத்தை கடைபிடித்து ஈசனை பூஜித்து வந்தால் ஈசனின் அருள் பரிபூரணமாக இவர்கள் கிடைக்க பெறுவீர்கள். நீங்கள் திங்கட்கிழமை பிறந்த அன்பரா? இந்த பதிவு உங்களுக்குத்தான். இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்தால் எனக்கு மிக்க மகிழ்ச்சியே. சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை எங்களுக்கு அளியுங்கள். மீண்டும் ஒரு புதிய பதிவில் சந்திப்போம். அதுவரை அன்பே சிவம். நன்றி, வணக்கம்.